வணக்கம். குருவே சரணம், குருவடி சரணம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர், அக்ஷய வாஸ்து மற்றும் மலர் மருத்துவ ஆலோசகர் ஈகை ஆண்டாள் வசந்தி. இந்த பதிவில் அக்ஷய வாஸ்து மற்றும் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி இதில் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவர்களுடைய ஜாதகப்படி தான் வாஸ்து அமையும், அதாவது வீடு அமையும் அப்படிங்கிற விஷயம். ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அந்த 9 கிரகங்களும் அவருடைய ஜாதக கட்டத்தில் இருக்கும். அந்த கிரகங்கள் எங்கே இருக்கோ, எந்த திசையில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர்களுடைய வீடு அமையும். அவர் எங்கெல்லாம் இப்போ பிறந்தது ஒரு இடமா இருக்கலாம், இப்போ வயதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேற இடத்துலையும் இருக்கலாம். அப்படியே இருந்தாலும் அந்தந்த கிரகங்கள் எங்கே இருக்கிறோ அந்த திசையில் அந்த கிரகங்களுடைய காரகத்துவமும் அந்த திசையில் இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஐடென்டி ஆகும். அப்போது ஒவ்வொரு ஜாதகருக்கு ஏற்றபடி தான் அவர்களுடைய வீடு அமையும் அப்படிங்கிறது. அப்போது நம்மளுக்கு வீடில் வாஸ்து குறை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்கள். அப்போது அந்த ஜாதகத்தில் 4ஆம் இடம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டு இருந்தால் அப்போது அவங்களுடைய வீட்டிலையும் வாஸ்து குறை இருக்கும். அது தேவையில்லாத பொருட்களை தேவையில்லாத இடத்துல வைக்கிறது. அதாவது எந்தெந்த இடத்துல என்ன பொருள் இருக்கணுமோ அந்த பொருட்கள் அந்த இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல மாற்றி வச்சிருந்தாலும் வாஸ்து குறை ஏற்படும். இப்போ நம்ம வாஸ்துல நம்ம சொல்லுவோம் இல்லையா, தென்கிழக்கு பகுதியில் சமையல் ரூம் இருக்கணும், தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் இருக்கணும், மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும், வடமேற்கில் குளியல் அறை இருக்கணும், அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பர்டிகுலராக இருக்கு இல்லையா. இந்தந்த திசையில் இந்தந்த திக்கில் இந்த ரூம்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது. அதெல்லாம் இல்லாமல் வேறு இடத்துல இருந்தாலும் அது வாஸ்து குறையை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்கிற வீட்டுக்கு தான் நாம் குடி போகுமே. அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஜாதகப்படி தான் அங்கே அமையும். சரி, இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறோம், அதில் ஒரு வீட்டில் 5 பேர் இல்லை 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது ஒரு வாஸ்து குறையாக இருக்கிறது வீடு அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போது ஜாதகருக்கு தான் வாஸ்து அப்படிங்கிறது. அப்போது அந்த 4 பேருக்கும் வாஸ்து குறையாக இருந்துச்சுன்னா இந்த 4 பேருக்கும் இல்லை பிரச்சனையோ இல்லை தூக்கமின்மையோ ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா. அப்போது ஒரு 2 பேர் நல்லா இருக்காங்க, இல்லை 3 பேர் நல்லா இருக்காங்க, ஒருத்தருக்கு மட்டும் ஒரு பிரச்சனையாக இருக்குது, அவங்களுக்கு சரியான தூக்கம் வரல, அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களோட பர்டிகுலர் ஜாதகத்தில் வீடுன்ற அமைப்பு பாதிக்கப்பட்டிருக்கா, அவங்க எந்த இடத்துல தூங்குறாங்க, எந்த இடத்துல அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அதில் ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணி இந்த திசை இவங்களுக்கு ஃபேவராக இருக்குது, நீங்கள் அந்த இடத்த நீங்கள் பயன்படுத்துங்க, இந்த திசை இவங்களுக்கு சரியில்லை, அப்போ அந்த இடத்துல நீங்கள் படுக்காதீங்க, தூங்காதீங்க, யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். அதுக்காக நம்ம வீடை மாற்ற முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம்? அது பண்ண முடியாது இல்லையா. சரி, வாடகை வீடாக இருந்தால் கூட வீடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். அப்போ எங்கள் அக்ஷய வாஸ்து முறையில் எந்த ஒரு பகுதியோ இடித்து கட்டவோ இல்லைன்னா மாற்றி அமைக்கவோ இல்லாமல் சிம்பிள் ரெமடி மூலியமாக நாம் ஒரு தீர்வை அமைச்சு கொள்ள முடியும். அந்த வீட்டில் இருக்கிற அனைவரும் பயன்படுத்திக்கலாம், அந்த வீட்டை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத மிக தெளிவாக அக்ஷய வாஸ்து முறையில் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்களும் கற்றுக்கலாம். ரொம்ப எளிமையானது. அக்ஷய லக்னம் பத்ததி முறையில் வகுப்புகள் எடுக்கிறாங்க. அழகாக அக்ஷய வாஸ்தும் அஸ்ட்ராலஜி அதாவது ஜோதிடம் பயில்றதும் ரொம்ப சுலபமானது. அனைவரும் கற்றுக்கலாம். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வகுப்பில் சேர்ந்து பயனடைங்க. உங்களுக்கும் நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.